ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்குது? வெரி குட். இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். போக 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 அனல் பிடிக்கும். ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்கும், நெருப்பு பிடிக்காது. எடுத்ததுமே நெருப்பு பிடிச்சிச்சின்னா ஜல்தி அமுச்சிடும். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இந்த கொட்டாங்குச்சி பார்த்துக்கிறீங்களா? தேங்காவுடைய கொட்டாங்குச்சி அது பற்றும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், டக்குன்னு பற்றும். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பற்றுச்சோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிடும்? அமிஞ்சு போயிடும். ஆனால் சில மரங்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப நேரம் ஆகும் பற்றுறதுக்கு. ஆனால் அது பற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா நீ எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினா கூட திரும்பி அதுலேருந்து புகை வந்து வளர்ந்துனே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜெபம் கூட அவ்வளோ தான். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், போக போக சூடு பிடிக்க உங்கள் கண்களுக்கே கர்த்தர் அற்புதத்தை காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றுமே பொய்யானதில்லை. இந்த ஜெபத்தை ஆரம்பி சில காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்றாரு, உங்கள் வாழ்க்கையிலே செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. ஆமென். ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இருந்தாங்கன்னா, ஒரு வேளை 8 மணிக்கு நீங்கள் போகிறீங்களா 8 மணிக்கு வர மாதிரினா பரவாயில்ல, ஒரு 8:10 8:15 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை வீட்டு வேலைலாம் செய்யணும், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் வீடை கூட என்ன பண்ணுங்கள், போய் பாருங்கள். பட் உன்னோட விசுவாசத்தை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். மீறி கர்த்தருக்காக செய்யலாம். எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் ஏஞ்சி 6 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறீங்களோ, சாயங்காலம் டின்னர் கூட 6 மணிக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு வந்துடுங்க. ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன கேட்டால் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நைட் சாப்பிடாதீங்க. 100% சொல்கிறேன், நைட்டு சாப்பிடாதீங்கன்னா 80% வியாதி உங்களுக்கு வராது. நைட்டில் நீங்கள் டின்னரை கட் பண்ணிங்கனாலே சூப்பர் ஆகிடும். இல்லைன்னா 6 o'clock டின்னர் முடிச்சுடுங்க, பியூட்டிஃபுல்லான ஹெல்த் வரும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்போடு பேச ஆசைப்படுகிறேன். தேவன் நம்மளை வெட்கப்பட விடமாட்டார். வெரி குட். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 25 1லேருந்து 3வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெட்கப்பட்டு போவாதபடிக்கு செய்யும். முகந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படுத்த விடாதீங்க. வெக்கம்னா என்னன்னு சொல்லுங்க யாருக்காவது. வெக்கம்னா என்ன? அவமானம். வெரி குட்மா. வெக்கம்னா என்ன பாலாப்பா? வெக்கம்னா என்ன சொல்லுங்க பிரதர், சத்யா பிரதர். கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காத இருந்தால் அது ஒரு வெக்கம். சில பேருக்கு பிள்ளைங்களை பற்றி சொல்கிறதுக்கு வெளியே அவங்க கெட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவனை பற்றி சொல்கிறதுக்கு என்னவா இருக்கும்? இது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்ன படுவாங்க? அவங்க வெக்கப்படுவாங்க. ஒருவேளை அப்பா சரியில்லைன்னா இவர் தான் என் அப்பான்னு சொல்கிறதுக்கு சில ஜனங்க என்ன பண்ணுவாங்க? வெக்கப்படுவாங்க. சில பேர் வந்து சரீரத்தை ஏதாவது வியாதி வந்துட்டு அந்த வியாதியை வந்துட்டு ஜனங்க கேட்க அவங்க என்ன பண்ணுவாங்க? வெக்கப்படுவாங்க. தாவீது கூட அப்படித்தான் அநேக விஷயத்த அவன் வெக்கப்பட்டு போயிட்டான். யார் மூலமா வெக்கப்பட்டு போனா தெரியுமா? அவன் குடும்பத்தின் நிமித்தமாய். யார் நிமித்தமா? அவன் சொந்த சூழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாய் தாவீது வெக்கப்பட்டு போனான். அவங்க அண்ணன் தம்பிங்க தாவீதை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அவன் கடைசி பையன், அதனால் அவனை என்ன பண்ணாங்க? ரொம்ப வெக்கப்படுத்திட்டாங்க. சில நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு லெவலில் மேலே இருந்து சக்குன்னு கீழே வந்தீங்கன்னா எவ்வளோ ஜனங்களை அவமானப்படுத்துகிறாங்க. நீ வெக்கப்படுற மாதிரி ஆகிட்டே, ஆனால் படுத்திட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிறான், திரும்பி என்ன பண்ணிடாதப்பா, வெக்கப்பட விடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறான். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு முதலாவது அவங்க அண்ணன் தம்பி குடும்பத்தின் நிமித்தமாக இருந்தது. ரெண்டாவது அவனுக்கு விரோதமாய் எழும்பின கோலியாத்தின் நிமித்தமாய் வந்தது. கோலியாத்து வந்து தாவீதை பார்த்து சொன்னா, நீ என்கிட்ட சண்டை போடுறதுன்னா உன் தலையை வெட்டி என்ன பண்ணுறேன் நான் பறவைகளுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட வச்சான். ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது கூட ஆண்டவர் இருந்தபடியால் ஒரே கல்லால் கோலியாத்தை கர்த்தர் முறியடிச்சாரா. ஆமென். அல்லேலூயா. சில பேர் பாருங்களேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஆஃபீஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸே விட்டுருவாங்க. நல்ல பொசிஷனில் இருக்குவாங்க,
பட் ஏதோ ஒரு தப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருந்தார். அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பில் ஆகிட்டார். ராங் ரிலேஷன்ஷிப்பில் ஆகிட்டு அவருக்கு இஸ் மேரிட் அண்ட் இஸ் ஹேவிங் 3 children. அது வந்து அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிட்டார். ஸ்லிப் ஆகிட்ட பிறகு அந்த நல்ல கம்பெனியை விடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. வேலையை விடுங்க, சில பேர் உயிரை கூட என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. சில பேர் உயிரை விடுறதுக்கு காரணமே என்ன ஆகிட்டாங்க, அவங்க வெக்கப்பட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, கர்த்தாவே நான் உன்னை நம்புகிறேன், என்னை இனி நீ என்ன பண்ண விடாதப்பா, என்னை வெக்கப்பட விடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வெக்கப்பட்டுனே வந்தான், குடும்பத்திட்ட பட்டான், ரோட்டில் பட்டான், பத்தாததுக்கு சொந்த பிள்ளை மூலியமாகவே பட்டுட்டான். தாவீதோட பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா, தாவீதுக்கு 2 வைஃபு. இவன் மகன் வந்து அந்த வைஃபுக்கிட்டே தப்பாக நடந்துக்கினான், இன்னொரு வைஃப்ன்ற பேர்கிட்ட. ரொம்ப அசிங்கப்பட்டு உழைக்கப்பட்டான் தாவீது. அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறான், ஆண்டவரே நான் வெக்கப்பட்டது போதும்பா, இனி என்னை என்ன பண்ண விடாத, வெக்கப்பட விடாதே. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வரது கூட என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. ஏன் காரணம்னா அவங்க பண்ண தப்பு என்ன ஆயிடுச்சு, அவங்கள வெக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. சில இடத்துல பிசாசு உங்க தலையை இப்படி கீழே போடணும்னு நினச்சி பிளான் போட்டான். இப்போ கூட ஒரு பிரதர் கார் வாங்கினாரு. அவர் அந்த காருக்காக ப்ரேயர் பண்ண என்னை கூட்டின்னு போனார். நம்ம சர்ச்சுக்கு வந்துங்கிறார். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வரார் அவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கினேன், எங்கள் ஃபேமிலி உள்ளே போனதுமே கதவு சாத்திக்குவாங்களாம். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்களா, கதவு சாத்திக்குவாங்களாம், வீட்டுள்ள வராதுன்னு வாங்களாம். ரொம்ப வெக்கப்பட்ட பிரதர். 30 rupees பிரதர், 30 rupees பெட்ரோலுக்கு எவ்வளோ பேருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் தெரியுமா அப்படின்னாரு. அதோட பெரிய இன்சல்ட் என்னன்னா, 7 வருஷம் எனக்கு குழந்தையே இல்லை பிரதர். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, நீயா போய் தேடினேல, அதனால தான் உனக்கு இது வந்துடுச்சுன்ட்டாங்க பிரதர். ஆனால் நான் ஒரு நாள் 2019 18 உங்கள் போஸ்டரை நான் கீழே பிரிட்ஜு கீழே பார்த்தேன். ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க, எனக்கு தெரியும் அப்படின்னாரு. எனக்கும் உங்களுக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு. இல்லை நீங்கள் பாஸ்டர் ஆகிக்கிறீங்கன்ட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லின்னு இருந்தேன். அப்போ ஒரு நாள் உங்கள் கடைக்கு நான் வந்தேன், அப்போ உங்களை நான் பார்த்தேன். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது தேர்ஸ்டேஸில் என்ன பண்ணுங்கள், சர்ச்சுக்கு வாங்கினேன். ஒரு தேர்ஸ்டே இந்த சர்ச்சுக்கு நான் காலை வச்சேன் பிரதர். அன்னிலேருந்து போன வாரம் சண்டே தான் நான் ஒரே ஒரு சண்டே இந்த சர்ச்சை மிஸ் பண்ணேன். என்னைக்கெல்லாம் இந்த சர்ச்சை நான் மிஸ் பண்ணுறனோ அன்னைக்கெல்லாம் எனக்குள்ளேருந்து ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் அழைத்த தேவன் உங்களை என்ன பண்ண விட மாட்டார், வெக்கப்பட விட மாட்டேன். எப்போ வந்தாலும் அவருக்கு அதை தான் சொல்லுவேன். ராமசாமி பாளையில் இந்த பெட்ரோல் பங்க்கிட்ட இந்த ரைட் இப்படி எடுத்துக்கிறாரு, ஒரு பொண்ணு வந்து வண்டியில் இடித்து அது காலே 2 ஒஞ்சிச்சான். அது வந்து வண்டியை இடித்து காலை ஒஞ்சி இவரை போலீஸ் ஸ்டேஷனில் துன்பி வச்சுட்டு இருந்தாங்களாம். 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்களாம். இவர் சொன்னார், நான் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறேன், இன்னும் என்னால் பண்ண முடியாது, இன்னும் ஜெயிலில் போட்டுறேன் நாங்கள். ஏன்னா பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதும் கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, கால் ஒஞ்சிச்சு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், ஆல்ரெடி அவமானப்பட்டுக்கிறேன், ஆல்ரெடி வெக்கப்பட்டுக்கிறேன் பிரதர். அதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு பிரதர். என் சொந்தத்துங்களுக்கெல்லாம் கேட்டேன், எல்லாரும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் எனக்கு யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு பிரதரு என்கிட்ட வந்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதருன்னு சொன்னேன். அவர் எனக்கு தெரியவே தெரியாது பிரதர், அவர் வந்து எனக்கு 40,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார் பிரதர் என்னார். அந்த கால் ஒடிஞ்ச பொண்ணுக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த பிரதருக்கு நான் சொன்னேன், நான் என்னைக்காவது நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேணாந்தேன். இன்னைக்கு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். முதலாவது அவன் நிலையிலோயா, 2வது நல்ல பொசிஷனில் கர்த்தர் வேலையை கொடுத்துக்கிறார். 3வது லோனில் காரை வாங்கணும்னு நினச்சாரா, ஃபுல் கேஷ்லேயே காரை வாங்கிட்டு வந்து கர்த்தர் வச்சுட்டுக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அது தான், எங்கே எத்தனை போகிறோன்னாலே முதல் நான் இந்த சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் போக போகிறேன். நல்லேலூயா. எப்படி இருக்குது, எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டியோ
அவங்க மம்மி டேடி சொல்லுவாங்களா, பாரு என் பேச்சை நீ கேட்டினா இப்படி அழிக்க மாட்டேன். ஆனால் இவரது தப்பு கூட இருக்குது. ஆனாலும் அவர் ரிக்ரெட் பண்ணாரா, நான் பண்ணது தப்பு அப்படின்னு ரிக்ரெட் பண்ணாரா. ஆனால் அவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. நீ பாரு, ஒரு வண்டிக்கு 30 ரூபாய் பெட்ரோல் போடுறதுக்கு உன்ட்ட காசு இல்லை, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னாலாம். ஆனால் இன்னைக்கு போய் சொன்னாராம், இந்த மாதிரி நான் கார் வாங்கிட்டேன். ஏய் பரவாயில்லப்பா. அப்போ அவர் சொன்னாரா, நான் கடவுளை நம்பின கடவுளை என்னை வெக்கப்படவில்லைம்மா. அவன் அல்லேலூயா. 7 years he was not having baby. டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு பேபி ஆகாது. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு பேபி ஆகும். ஆமென் அல்லேலூயா. படித்த சயின்ஸை எல்லாத்தையுமே உல்டாவாக மாற்றுறது தான் பைபிள். தலைகீழியாக மாற்றிடுவார். ஆமென். உன் வாழ்க்கையை கூட ஹிஸ்டரியை இன்னைக்கு மாற்றினது காரணம் என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது என்ன தெரியுமா சொல்ற, ஆண்டவரே எல்லா இடத்துலையும் வெக்கப்பட்டு போயிட்டேன், ஆனால் இனி என்ன பண்ண விடாத, வெக்கப்பட விடாதீங்க அப்படின்னு என்ன சொல்றான். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு இல்லை. உன்னை எப்படியெல்லாம் உன்னை வெக்கப்படணும்னு நினைக்கிறான் விடுறானோ அது எல்லாம் உனக்கிட்ட வருவான். ஒருவேளை உனக்கு சிக்கன் ரொம்ப முக்கியம் இஷ்டம்னா சிக்கன் மூலியமாக வந்து உன்னை வெக்கப்படுற மாதிரி பண்ணிடுவான். நல்ல கறி சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கறியே கொடுத்து என்ன பண்ணிடுவான், உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடுவான். ஒருவேளை உனக்கு பணம் தான் உனக்கு ரொம்ப ஆசைனா பணத்தை கொடுத்தே உனக்கு எடுத்து வெக்கப்பட வச்சிடுவான். ஒருவேளை உங்களுக்கு புள்ள ஆசைனா புள்ளை கொடுத்து உனக்கு வெக்கப்பட வைக்க பார்க்கும் அது மூலியமாகவே. ஆனால் இது எல்லாமே பிசாசோட திட்டம் பண்ணாலும் இதுக்கு மேலே தேவனும் ஒரு திட்டத்தை போட்டுனே இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, என்னை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. இயேசுவை பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதே இல்லை. நீ பார்த்த முகங்களை காட்டிலும் இந்த இயேசுவோட முகம் வித்தியாசமானது. அல்லேலூயா. பிசாசோ வல்லமையா உனக்கிட்ட போராடுறான். உன் முகத்தை கீழே போட்டு உன் பேரை கீழே கெடுக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்காகவே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உன்னை உயர்த்தத்துக்காகவே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும், ஆண்டவர்ட்ட மாற்ற நான் வரலன்னா நான் வெக்கப்பட்டு போயிட்டுக்குவேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. என் பாவத்து நிமித்தமா எனக்கு ஒரு அவமானம் வந்துட்டுக்கும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் அண்ணன் இறந்துட்டானா, நம்ம சர்ச்சுக்கு 3-4 வாட்டி வந்துக்கிறாரு. நான் எப்போவுமே ரோட்டில் பார்த்தா அவருக்கு அதுதான் சொல்லுவேன், ஆண்டா பிரதர் இந்த தப்பை விட்டுரு, நீ பிசாசு ஜெயிச்சிட்டான், குடும்பம் அனாதியாக மாறிடுச்சு. நம்ம கூட அந்த கேஸ் தான், இன்றைக்கி மண்ணில் போகிற கேஸ். ஆனால் இன்றைக்கி பாரு எப்படி வச்சுக்கிறார், நம்மளை ராஜாவை போல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாவீது சொல்ற, ஆண்டவரே இன்னைக்கு என்ன வெக்கப்பட விடாதீங்கப்பா, போதும் இந்த ஜனங்க பண்ண பாடைய வாழ்க்கையில, போதும் இந்த ஜனங்க செய்த துரோகங்களின் வாழ்க்கையில், இனி நீ என்ன நடத்துப்பா. நம்ம எதுலெல்லாம் விருப்பப்பட்டனோ அதுலெல்லாம் நம்மளுக்கு சூன்யமாக மாறிடுச்சு. ஃப்ரெண்டு ரொம்ப நேசினா ஃப்ரெண்டு மூலியமாக உன் மான மரியாதை எடுக்க வந்தான். உன் பிள்ளை நினைச்ச பிள்ளை நிமித்தமாக வர ஆரம்பிச்சான். எவ்வளோ அம்மாங்க இன்னைக்கு வேதனைப்படுறது, பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க அவங்க. சில பேர் அம்மான்னு சொல்கிறதுக்கே அவங்க வெக்கப்படுறாங்க, சில பேர் அப்பான்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க. நான் ஒரு பிரதர்கிட்ட பேசினுக்கும் போது சடனாக அவங்க மம்மி ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்ட பிறகு அவங்க மம்மி ஒரு மாதிரி பேசினாங்க. நான் யார் இவங்கன்னு கேட்டேன், அவர் சொல்லல. அப்போ எங்கள் சொந்தம்னாரு. அப்புறமா கொஞ்ச நாள் விட்ட பிறகு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசின்னு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இவன் மம்மி ரொம்ப குடிக்கிறாங்க அப்படின்னாரு. அம்மா குடிக்கிறாங்க, புள்ள குடிக்க மாட்டேங்கிறான். அம்மான்னு சொல்கிறது கூட புள்ள என்ன பண்ணுறான், வெக்கப்படுறான். சில அம்மாங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் தலைக்கீழே போட வைக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆகுது, எனக்கு வெக்கமாகுதுன்றாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு சண்டை போட என்ன சொல்கிறாங்க, எனக்கு வெக்கமாகுது உன்னை பற்றி சொல்கிறதுக்கு, நீ ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிற, நீ சரியே இல்லை, நீ இப்படி இருக்கிற. ஒரு காலத்தில் அந்த வாயில தான் நம்மளை என்ன பண்ணாங்க, அப்படியே புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வாயிலேருந்து நம்மளுக்கு வர வார்த்தைகள்லாம் அப்படியே நம்மளை தலை கீழே போடுற மாதிரி. ஆனால் இவங்க முகத்தெல்லாம் ஆண்டவர் ஒன்று காட்டிடுவார். இவங்க முகம்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டிடுவார்.
அதுக்கப்புறமா தான் அவருடைய முகத்தை காட்ட ஆரம்பிப்பார். ஏன்னா இந்த முகம் வந்த பிறகு நம்ம ஆண்டவரை மறந்துடுறோமே இல்லையா? ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சர்ச்சை மறந்துடுறோம். குடும்பத்தில் கொஞ்சம் கட்ச காசு பணம் வேலையெல்லாம் வந்தோம், எல்லாத்தையுமே மறந்துடுறோம். ஆனால் இது எல்லாத்தையுமே ஆண்டவர் காட்டிட்ட பிறகு கடைசியில் அவர் யாருன்னு காட்ட ஆரம்பிப்பார். எல்லாருடைய கரம் கீழே போகும்போது ஒன்றுமே இல்லைன்னு பிளாங்காக நிற்கிற பார், அப்போ ஒரு கரை உன்னை தூக்க ஆரம்பிக்கிற பார். இதுதான் நான் உன்னை காட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க என்னை வெக்கப்பட கர்த்தர் விடவே இல்லைன்னு? நல்ல கரங்களை தட்டி சொல்லமா, என்னை காப்பாற்றின என் ராஜாதி ராஜா ரபா தரா கடபா ஷபரியான் தெரேபா ஓ தியா கரபா திமிரியா ஷம்தரோ சதரா. என்னை வேலை வெக்கப்பட வச்சிச்சு, என் பணம் என்னை வெக்கப்பட வச்சிச்சு, என் பிஸ்னஸ் என்னை வெக்கப்பட வச்சிச்சு, என் குடும்பம் என்னை வெக்கப்பட வச்சிச்சு, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க என்னை வெக்கப்பட வச்சாங்க. நான் நம்பின கர்த்தர் என்னை வெக்கப்பட விடல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் கை காலோ இல்லை மூக்கோ கண்ணோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது வெளியே காட்டுறதுக்கே என்ன பண்ணுறாங்க? வெக்கப்படுறாங்க. நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்களாம் ரொம்ப பிளஸ்ஸடு. நானும் பீட்டரோட டேடியோ ப்ரேயருக்கு போகும்போது அந்த பிரதரு 2 கையும் இல்லாத காலிலும் படுத்திருந்தார். ரொம்ப வேதனையோடு இருந்தார். அவரை பார்த்து நான் ஒன்று சொன்னேன், பிரதர் கை கால் இல்லைன்னு ஃபீல் படாத, இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறேன்னு சந்தோஷப்படு. ரொம்ப பேர் கை கால் நல்லா இருந்து உயிர் இல்லாத இருக்கிறாங்க. ஸோ எது கர்த்தர் நம்ம லைஃப்பில் செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். ஹல்லேலூயா. இப்படி ஆயிடுச்சின்னு சோர்ந்து போகாதீங்க, எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு ஃபீல் படாதீங்க. இன்னைக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு காரணமே உன்னை பெருசில் நீ ஏமாந்து போகக்கூடாது தான் கர்த்தர் இதுலேருந்தே உன்னை கர்த்தர் காப்பாற்றினார். அப்போனா கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செய்தாரா தீமை செய்தாரா? நன்மை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. தேவ ஆவியான நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு நாள் உன்னை என்ன பண்ண விடாதா? வெட்கப்பட விடாது. ஆமென். அல்லேலூயா. பிசாசு எவ்வளோ பிளான் போட்டாலும் அந்த பிளான்ல நீ தான் ஜெயிக்கவே தவிர அவனை ஜெயிக்கவே கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகா பெரியவர். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்றா, என் நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அப்பெல்லாம் யாரையோ நம்பியிருந்தேன், இப்போ நான் யாரையும் நம்புறதில்லை. இப்போ நம்புறதெல்லாம் இயேசு ஒருவர் மாற்றம்தான். ஆமென். அல்லேலூயா. அப்பெல்லாம் பிளைண்டாக இருந்தேன், இப்போ நல்லா ஃபோக்கஸ் ஆகிறேன். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நிமித்தமாய் நீ காப்பாற்றப்படுவாய். உன்னை வெட்கப்பட விட மாட்டார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேம்மா, இந்த சர்ச்சைக்கு யாரெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ வெட்கப்படுறவன் பயத்தோடு நீ உக்காந்துங்கிறியோ, இதே இடத்துல மைக்கை பிடிச்சி நீ தைரியமாக சொல்வேன், இதுலேருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றினாரன்ட்டு. ஆமென். அல்லேலூயா. நான் எழுதி தர முடியும். நான் எவ்வளோ இடத்துல வெட்கப்பட்ட போல பிசாசு எனக்கு வலை வீசினான். கர்த்தர் என்னை காப்பாற்றிக்கிறார். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அடியும் அதுக்கு தான் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். நான் உனக்கு முன்னாடி போனேன்னா என்னென்ன குழி இருக்குதுன்னு முதல் நான் செக் பண்ணிட்டு பிறகு தான் உன்னே நான் வர வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவனெல்லாம் இல்லை. எல்லா முகத்தையும் பார்த்து நீ வெக்கப்பட்டு போயிருப்ப. ஆனால் இவரு முகத்தை பார்த்தவங்க யாரும் என்ன ஆகல? வெக்கப்படுவோம், விடுறதில்ல. அதுதான் தாவீது சொல்கிறான், இனி விடாதீங்கப்பா என்ன. ராஜாவாய் மாற்றின பிறகு தாவீது கர்த்தர் வெக்கத்தெல்லாம் எடுத்துட்டு நன்மையாய் மகிமையாய் தாவீது நாமத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம பண்ண தப்புல, நான் சொல்கிறேன், நம்ம பண்ண மிஸ்டேக்ஸில் நம்ம வெக்கப்பட்டு போய்க்குவோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்குவோம்? வெக்கப்பட்டு போயிருப்போம்.
அன்றைக்கி எப்சிபா உன்னுடைய சாட்சியை கேட்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இருந்துச்சான்னு தெரியவே இல்லை பிரதர். அது சொன்ன சாட்சியை பார்த்தீங்களா? நான் சாவை தேடி போனேன், இந்த உலகத்தினால நான் வெறுக்கப்பட்டேன். அது எது அந்த மகளுக்கு எதை பிடிச்சிச்சோ அது அந்த பையனை ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான். இன்றைக்கி அது மனசு கொஞ்சம் உயிர் போகிற கேஸ் அது. ஆனால் அது என்கிட்ட வரும்போது நான் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பாரு எவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கையெல்லாம் அறுத்து உயிரே போகணும், வீட்டுக்கே போவாத இருந்துச்சான். ஆண்டவர் பற்றி அப்படி காப்பாற்றிட்டார் ஒரு குடும்பத்தை. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாதபடி கர்த்தர் ஆவியானவர் அனுப்பி காப்பாற்றுவா. அல்லேலூயா. நான் விருப்பப்பட்ட காரியத்திலே பிசாசு எனக்கு வேணே வச்சா. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சோ அது மூலியமா எனக்கு அவமான வர பிசாசு வர பேசிட்டான். ஆனா ஆண்டவர் கூட என்ன பண்ணார், அதிக வேகமா வந்து உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல ஆசைப்படி, நான் பண்ண பாவத்துக்கு இனி நான் உயிரோடு இருந்துக்குவேனா கூட தெரியாதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செத்த பையனோட வயசு எவ்வளோ தெரியுமா? 31 வயசு. 30 வயசில் ஒரு பையன் சாவறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு இவ்வளோ தடவை சொன்ன, விட்டுறா விட்டுறா விட்டுறா. என்னாலையும் முடியல, சொல்லியும் பார்த்தேன். பிசாசு ஜெயிச்சிட்டா, இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்துட்டா. ஆனால் நம்மளெல்லாம் பார்த்தியா ஆண்டவர் வச்சுட்டுக்கிறாரு. இன்னைக்கு நீங்களா சாவணும்னு நினச்சி கூட உன்னை சாவு விடல பார்த்தியா கர்த்தர். நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது எத்தனை முடிக்கல பார்த்தியா, தொடர்ந்தார் பார்த்தியா. ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல காமா போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தியா. முடிந்தது நினைக்கும் போது ஆரம்பித்தார் பார்த்தியா அவன் வாழ்க்கையை. அல்லேலூயா. தலை கீழே போடுற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துச்சு. ஆனால் விட்டாரா? விடவே இல்லை. நான் சொல்லிட்டேன், இனிமேலும் விட மாட்டா, இனிமேலும் வல்லமையாக கர்த்தர் நடத்துவா. யாரெல்லாம் அவங்கள விட்டு போட்டோமா, யாரென்னா அவங்க பற்றி பேசிக்கிட்டோம், அவங்க பற்றி உன் பேரை கெடுக்கட்டும், பரவாயில்லை. நீ ஒன்றே ஒன்று, ஆண்டவர் முகத்தை மாற்றம் பார். வேறு எந்த முகத்தையும் பார்க்காத. ஆண்டவர் பார்த்த முகங்கள் என்ன ஆகுறதில்ல, வாய்ப்பே இல்லை பிரதர். சவாலாக சொல்கிறேன், நான் எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டேன், எல்லாருடைய அன்பும் பார்த்துட்டேன், எல்லா வல்லமையும் பார்த்துட்டேன், இவரையும் நான் பார்த்துட்டேன். ஒன்று சொல்ல முடியும், இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலிசபெத், ஜக்கரியா என்ற 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஜக்கரியா வந்து தேவனுக்கு ஒரு நீதியுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்தான், கர்த்தனுக்கு ஒரு உத்தமனாய் வாழ்ந்தான். அவனுக்கு திருமணம் ஆகிட்டு பல வருஷமாக குழந்தை இல்லாத இருந்துச்சு. அந்த குழந்தை இல்லாதது அவனுக்கு ஒரு பெரிய வெக்கமாக இருந்துச்சு. நான் எங்கே போய் சொல்லுவேன் இது அப்படின்னலாம். ஆனால் ஆண்டவர் ஜக்கரியாவை பார்த்து சொன்னார், உன் மனைவிக்கு வயசாயிட்டுக்குது, பெலன் இழந்துட்டுக்குது, ஆனால் என் பெலன் இழக்கலைன்றாரு. அல்லேலூயா. அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் வேற, நான் சொல்கிற ரிப்போர்ட்டே வேற, நான் பண்ணுற விதமே வேறு, நான் செய்கிற காரியமே வேறு. ஜக்கரியா சொல்கிறான், எல்லாரும் பார்த்து கேட்குறாங்கப்பா, என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்போ ஜக்கரியா பார்த்து சொல்கிறாரு, என் நேரம் வரும்போது எல்லாரும் உன்னை பற்றி பேச மாதிரி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எந்த காரியம் வாழ்க்கையில் ஆவாததுக்கு நீ தலை குனிஞ்சு போயின்கிறியோ, உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற, தலை நிமிரு வைக்குவார். எப்படி வைக்குவார் தெரியுமா? நீ இப்படி ஆகிட்டுக்குவ கைதி மாதிரி. ஆனால் பைபிள் சொல்லுது, மெதுவாக உன்னை உயர்த்தினே வருவாரா. சத்துருக்கு முன்பாக இப்படி நீக்கி சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிற்க வச்சு சொல்லுவா. ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்க மாற்ற நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லாமா? வேண்டியோரெல்லாம் வீடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு. சொல்லுங்க, வேண்டியோரெல்லாம் வீடைப்பட்ட போது. நல்ல கரங்களை தட்டி
அவரை நம்பி வந்த பிள்ளைகள் என்ன ஆகுறது இல்லையா? வெக்கப்பட்டு போவதில்லை. வேலையை நம்பி இன்டர்வியூ நம்பி போயிட்டு நீ வெக்கப்பட்டு போயிட்டுக்குவ. சாரி சார், கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக். எவ்வளோ இன்டர்வியூ போய்க்கிற தெரியுமா? நான் ரெஸ்யூமே ஒரு ஃபைல் ஃபுல்லாக வச்சுருங்க, 20 ரெஸ்யூம் எல்லாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சல்டன்ட்டுக்கு போனால் எல்லா கன்சல்டன்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியை வச்சுருக்கோங்க ஹெச்ஆருங்க. இங்கே ஃபெயில் ஆனதை இங்கே அனுப்புவாங்க. என்ன இங்கே எப்போ ஃபெயில் ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட் ரவுண்ட்லலாம் ஃபெயில் ஆக மாட்டேன், லாஸ்ட் ரவுண்டில் வி வில் கால் யூ சாரின்னுடுவாங்க. ஒரு நாள் ரொம்ப மனசு ஒஞ்சிச்சு. அந்த கோல்ஸ் பார்க்கிட்ட வந்து உக்காந்துட்டு கடவுளை பார்த்து கேட்டுங்கிறேன், தப்பு பண்ணும் போதெல்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, உன்னை தேடி வந்து அந்த ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதாப்பா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது நீ நம்புறது, ஆனால் நான் செய்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர்ஸை பார்த்து சடனாக இவர் ஒரு ட்ரிகர் பண்ணார் பாரு, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டார். நீ கஷ்டப்பட்டு வாங்குதெல்லாம் இஷ்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நீ 8 ஹவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் 8 நிமிஷத்துல உன் கையில் வந்து சேருதுன்னா இது அற்புதம் தான் கர்த்தருக்கு நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் அவங்கள பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ எத்தெல்லாம் பார்த்து அவமானப்பட்டியோ, ஆனால் என்னைக்கு நீ இவரை பார்க்க ஆரம்பிக்கிறியோ கர்த்தர் தரது மொதமே உனக்கு வெக்கப்பட விடாதபடி கர்த்தர் உன்னை கனப்படுத்த ஆசைப்படுறார். ஏசாயால சொல்லுது, 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா chapter 21 61 verses 7 வாசிக்கலாமா? Hallelujah. Sister, this verses is for you, sister. அந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. அவன் எவ்வளோ வாஞ்சியா அதை படித்தாங்களோ அவ்வளோ வாஞ்சியா கர்த்தர் அதை தருவாரா இருக்கு. செஞ்சுங்கிறார் ஆல்ரெடி, அவங்கள பியூட்டிஃபுல்லாக நடத்தின்கிறார் அந்த குடும்பத்தை ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. தமிழில் வாசிக்கலாமா? ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். என்ன தரும்? ஒரே நிமிஷம். நீங்க வெட்கப்பட்ட இடத்துக்கு அந்த பலனை தர மாட்டார். என்ன தருவாரா? ரெட்டிப்பான நன்மை. இந்த பிரதர் சொன்னாரு, 30 rupees பெட்ரோலுக்கு எங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிக்கிறேன், வண்டி அடிக்கிற ஆக்டிவா ஸ்டார்ட். என் வண்டி விக்டர் கூட அப்படித்தான். என்ன பண்ணுவ தெரியுமா? சைட் ஸ்டாண்டை போட்டு பெண்டு பண்ணிக்குவேன். ஒரு 2 டிராப்னா வரமா, ஒரு 3 டிராப்னா வரமா. இன்னைக்கு எந்த வண்டி எடுக்கிறதுனே தெரியாது எடுத்துங்க. எப்படி பிரதர்? படிப்பா, பேரா, இல்லை எங்கள் அப்பா என்ன ராஜா பேலஸில் ஓனரா? ஒன்றும் இல்லை பிரதர். எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் சடனாக வேற இவரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாத்தையுமே டபுள் பண்ணி விட்டார். எல்லாத்தையுமே டபுள் தான். ஆமென், அல்லேலூயா. இந்த சந்தோஷம் கேட்டால் இந்த மாதிரி சந்தோஷத்தை தருவார். எப்படி நீ ஆண்டவர், நீங்களாம் எப்படி அழுந்தீங்க அதை நினைக்கும் போதே, அதை வெக்கப்படும் போதே ராத்திரியெல்லாம் தாவீது சொல்கிறான், நான் தூங்கும் போது என் தலைக்காணி நெஞ்சிடுமா, அப்படி அழுவானா. இன்னைக்கு யாருன்னா அந்த மாதிரி நீ இருந்தீங்கன்னா ஒரு வேளை பாத்ரூமில் நீ அழுதுக்கலாம், தண்ணி ஊற்றும் போதே உன் கண்ணில் தண்ணி வந்துன்னு இருக்கலாம். நான் எங்கே சொல்கிறதுனே தெரிலப்பா, வெக்கமாகுது. ஏன்டா என் வாழ்க்கை நான் சொல்கிறேன், அது அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் உன் மேலே ஊற்ற வருவார் பாரு ஒரு நாள். எதுலெல்லாம் ஒளிஞ்சு நீ அழுது சொல்லியிருந்தியோ வெளியே வந்து மகிமையாய் சொல்லுவார், இது என் தேவன், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யாரால வெட்கப்படாம இருந்தீங்களா? நீங்க மாட்ட நல்லா கையை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா. என்னை காப்பாத்திட்டார் என் கர்த்தர்.
அவன் சத்ருவின் கையிலேருந்து என்னை கர்த்தர் காப்பாத்திட்டா. காப்பாத்துது மாற்றம் இல்லையா, எல்லாமே டபுளாக கொடுத்துருவார். எல்லாமே டபுள் தான். ஆனஸ்டாக சொல்கிறேன், என் லைஃப்பில் எல்லாமே டபுள் தான் பண்ணிக்கிறார், பொண்டாட்டியை தவிர. ஆமாம் பிரதர், நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாஸ்டரில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தியா, இதெல்லாம் நான் இல்லை, எனக்கு ஒன்றி தான் தெரியும். நான் ரொம்ப ஏழையோ இல்லை, ரொம்ப பணக்காரனோ, ரொம்ப மெடுவலோ இல்லை, வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்தேன். I was just having a question mark about my life and my future. என்னடா ஒரு லைஃப்னு தான் வாழ்ந்தேன், ஆனால் இது தாண்டா உங்கள் லைஃப்னு ஆண்டவர் காட்டினார். ஆமென். வாழ்க்கையை யாரும் வெறுக்கலை, என் வாழ்க்கையை நானே வெறுத்த ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் இப்போலாம் லைக் பண்ணுறேன், வாழ்னோடா, அவருக்காக வாழ்ந்தே காட்டினோடா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உன் வெக்கத்துக்கு பதிலாக ரிட்டர்ன்ஸில் ஆண்டவர் என்ன தராரா? ரெட்டிப்பாக தருவார். பாதி தர மாட்டார், 75% தர மாட்டார், 1 தர மாட்டார், ரெட்டிப்பான நன்மையை தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அழுவுக்கு தான் என் புள்ள மாறணும்னு நினைக்குவீங்க, ஆனால் அழுவை மிஞ்சி கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு இப்படி நடந்தான் போதப்பா, உன்னுடைய லிமிட்டு, ஆனால் அவர் எப்படி தருவார்? அன்லிமிட்டாக செஞ்சிடுவார். That's what Bible says, is an everlasting God. அப்படின்னா ever and ever will be lasting for you. சும்மா எரிஞ்சிட்டு அமீர தேவனெல்லாம் எரிஞ்சினே இருப்பார் உனக்காகவே. ஆமென். அல்லேலூயா. ரீசார்ஜ் பண்ணால் இன்னொரு ரீசார்ஜ்க்கு பார்த்தீங்களா, அன்லிமிட்டெடுன்னுவாங்க. இது வந்து லிமிட்டெட், அது ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு இருக்கிறவங்களாம் லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா தருவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. என்ன பாயிடுச்சு? அவர் அப்படி இல்லை. அவர் எப்படி பண்ணுவார் தெரியுமா? அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட். எதை வேணா தான் எடுத்துக்கோ மக, உலகமே எந்த தான் வர. ஹல்லேலூயா. இந்த பாடல்ல சொல்லுது, வெக்கத்துக்கு பதிலாக நன்மை. சொல்லுங்க, என் வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷத்தை அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா இந்த பாட்டு, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். எழுதி தரேம்மா, நீ யார் மூஞ்சனா பார்த்து வெக்கப்பட்டு போய்க்குவேன், ஆனால் இவர் மூஞ்ச பார்த்து வெக்கப்பட்டு போனது வாய்ப்பே இல்லைம்மான்றேன் நான். வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் சொல்லலாம், ஆவாது பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ரிசல்ட்டே இல்லைன்றேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி உங்களையும் கர்த்தர் காட்டிக்கிறார், என்னையும் உன் கண்ணு முன்னாடி வச்சு காட்டிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது வெக்கப்பட்டு தான் வந்தீங்க, கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க. அந்த பிரதர் அதை தான் சொல்கிறாரு. அவன் ஒய்ஃப் சொன்னாங்களா, கிட்டே இருக்குது சர்ச்சுக்கு, இங்கேயே போனேன். வாண்டாப்பா, வண்டியில் 30 ரூபா பெட்ரோல் இருக்கும் போதே நான் இங்கே தான் வருவேன், கார் இருக்கும் போதெல்லாம் இங்கே பார்க்கிங் இல்லையா இங்கே. ஆனாலும் அங்கே போய் காரை பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, சபைக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னார், நான் கோயிலுக்கு தான் எடுத்துன்னு வரணும்னு. அவன் அல்லேலூயா. இப்போது இன்னொரு பிஸ்னஸ்க்காக ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிங்கிறாரு, அது கூட கர்த்தர் செய்வார், டபுள் போர்ஷன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், அதே வசனம், ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும்,
இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா. தன் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் அவள் தருவாரா. சுதந்திரம் என்ன தெரியுமா பிரதர்? அவரை ஆராதிக்கிறது தான் நம்ம சுதந்திரம். நான் ஒரு வாட்டி வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது எங்கள் ஃபேமிலி எல்லாருமே 31st நைட் வந்து சர்ச்சில் இருக்கிறாங்க. நான் மட்டும் 31st நைட் என் ஆஃபீஸில் இருக்கிறேன். நான் அழுது கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டேன்? நான் எங்கேயோ பார்ட்டிக்கு போகிறதுக்காக லீவு கேட்கல. இந்த என்னுடைய கம்பெனியில் எப்படி தெரியுமா, என்னைக்கெல்லாம் லீவ் இருக்குதோ அன்றைக்கி தான் எனக்கு வேலை. ஏன்னா நான் ட்ராவல்ஸில் இருந்தேன். ஏன்னா சண்டே இந்த வீக் ஆஃப் டைமில் தான் எல்லோரும் ட்ராவல்ஸ் போவாங்க. என்னோடய ப்ராசஸே வந்து ட்ராவலிங்கு. அப்போ எனக்கு லீவே கிடைக்காது. ரொம்ப அழுவேன். வீடியோ கால் பார்த்துட்டு எல்லோரும் ஆராதிக்கிறத பார்த்து அழுதுன்னு இருப்பேன். நான் எப்பப்பாவும் சமூகத்துக்கு 31ஆம் தேதி வந்து உட்காருவேன். கேட்டேன், 7 o'clock லாகின் பண்ணால் 4 o'clock லாக் அவுட் பண்ணுவேன். காலையில் ராத்திரி 7 o'clock பண்ணால் நைட்டு 1 மணிக்கு லாக் அவுட் பண்ணும். ரொம்ப ஆசைப்பட்டேன். சர்ச்சுக்கு வந்து 2 hours சண்டேஸில் உட்காந்துட்டு போனோப்பான்ட்டு ஒரு பார்த்து கேட்குவேன். எனக்கு சர்ச்சுக்கு வரத்துக்கு ஒரு கிருபை கொடுப்பா, வேறு எங்கேயும் நான் போக ஆசைப்படலப்பா. ஆஃபீஸில் போனால் ரொம்ப ப்ரெஷரு, ரொம்ப டார்ச்சரு, பத்தாதது பாவம் பெருகுது. நைட் ப்ராசஸ் எல்லாம் தெரியாதானே உங்களுக்கு? ராத்திரியிலெல்லாம் பாவம் பெருகிட்டுக்கும். இன்னும் அவங்க தப்பு பண்ணும் போது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஆண்டவரை பார்த்து டெய்லி கேட்குவேன், வேண்டாப்பா என்னை காப்பாற்றுப்பா, எனக்கு இந்த சேலரி ஒண்டி எப்படியாவது வர மாதிரி பண்ணிவிடுப்பான். உன் சமூகத்தை நான் வந்து உட்கார ஆசைப்பட்றேன். குடும்பத்தை நடத்துகிற மாதிரி எனக்கு ஒரு பெலன் கொடுத்தா போதும்பா அப்படின்னு. சிஸ்டர், நான் வெறும் 2 hour தான் கேட்டேன். வாழ்க்கை முழுவதுமாக சமூகத்தை உட்கார வச்சுக்கிறேன் சிஸ்டர். சர்ச்சுக்கு போகணுன்னு தான் கேட்டேன். சர்ச்சே வாழ்க்கையை மாதிரி டபுள் ப்ரமோஷன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டியோர் எல்லாம் வீடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்க, வேண்டியோர் எல்லாம் வீடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. ஏலெலோகே, 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 உம்மை துதிப்பேன். ஏலெலோகே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏலெலோகே, ஏலெலோகே, ஏலோகே, உம்மை துதிப்பேன். ஏலெலோகே, ஏலெலோகே, ஏலோகே, உம்மை துதிப்பேன். நல்லா கரங்களை தட்டி இயேசுக்கு நல்லா சத்தமா கரங்களை தட்டலாமா? ஆமென். இப்போ வேலைன்ற ஆப்ஷன் கூட இல்லைப்போ. யாரா எப்படி இருக்கிறீங்களா? ஏசப்பா எப்பவுமே உன் சர்ச்சைக்கு நான் வரணும்ப்பான்ட்டு மலர் சிஸ்டர் அப்பப்போ சொல்லுவாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பிரதர் வேலையில். பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. பைபிள் படிச்சுன்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 6 months வீட்டிலே டெய்லி படிச்சுன்னுக்கிறாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீ. வா, இப்படி பண்ணுறாங்களா உனக்கு? நான் பண்ணுறேன் பாரு. இப்போ அவங்களுக்குன்ட்டு வேண்டாம், நீ வந்துருமாகோ, உனக்கு என்ன காசு தானே, நான் பார்த்துக்கிறேன், பில் நான் பே பண்ணுறேன், நீ என்ன பண்ண எனக்காக நீ ஊழியம் பண்ண. அவன் நாளையிலோயா கர்த்தருக்காக நீ எதெல்லாம் இழக்கிறியோ ரெட்டை தன்னையாய் கத்த தருவா. டபுள் போர்ஷன்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் நம்பிக்கை யார் மேலே இருந்ததா? கர்த்தர் மேலே. வைக்கப்பட விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா.
இந்த வருஷம் உயிர் உள்ள ஒரு சாட்சி யாருன்னா பிளெஸ்ஸி அவங்க மம்மி தான். ஆண்டனி பிரதர் அவங்க ஒய்ஃபு. நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம் அவங்கள. ஒரே ஒரு விசுவாசமான ஒரு ஜெபம், மென்டல் எஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பேசுறதெல்லாம் குழந்தையவே மாறிட்டாங்க. ஆனால் சடனாக ஆண்டவர் எல்லாத்தையுமே மாற்றிட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எதெல்லாம் உன்னை கீழே போடுற மாதிரி இப்படி வச்சு பிசாஸ் அப்படியே தைரியமாக தூக்குவேன் உன் தலையணி. இனி என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்தானுக்கு சவால் விடுற டைம் வந்துடுச்சு. ஆமென். அவனை பார்த்து பயந்த நாட்கள் போய் இன்னைக்கு அவனுக்கு சவால் விடுகிற ஒரு நாட்கள் வந்தது. என்னோடு என் தேவன் இருக்கிறார், எல்லா கோலியாத்திலே முறியடிக்கிற வல்லமை என் கர்த்தர் எனக்காக தருவார். ரிகாபாலா ஷெதர் ரிபாத் குராபாடா லிபிரி கபாதியா தரலா. ஓ ரபா திவி மாகதா ரபா பாபா. ஓ ரியான் தெரேபோ ஷெதரி மாகரலா ஷதாரலா தெரே மாதிரியா கராபாலா பௌஷியா. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. இன்னைக்கு சில பேரை சில காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். உன்னை ஒரு அடிமைத்தனத்தை போல் அதை வைத்து இருக்கலாம். ஒரு நாட்கள் வரும், நீ அதை அடிமைத்தனையாய் மாற்றுவாய். You will rule over it. அதை நீ மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அது பணமாக இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, அது பாவமாக இருந்தாலும் சரி, அது மந்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு 2 ஹவர் உன்னுடைய சமூகத்தில் உட்காரணும்னு கேட்டேன். ஒரு வேலையிலேருந்து ஒரு 2 ஹவர் கொடுப்பான்னு. இன்னைக்கு வேலையே ஊழியமாக மாற்றிருக்கிறார். நீங்கள் கேட்குறது இப்படி இருக்கலாம், கொடுக்குறது இப்படி தர மாட்டார். அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு யாருந்தாங்க கொடுக்குறது எல்லாமே இப்படி தான் தருவார். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்களா, உங்களுக்கு என்னைக்கு ஆண்டவர் ஒன்று சூஸ் பண்ணாரோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைன் போட்டு பிளாங்காக ஒரு செக்கு வச்சுருக்கிறார். அந்தந்த காலத்துக்கு கரெக்டாக என்ன பண்ணுவார், எல்லாமே வீட்டுக்கு வந்து சேரும். ஆமென். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ வெக்கப்படுற மாதிரி பிசாஸ் பண்ணுவான். இது அவனுடைய மைண்ட். இது உன் மைண்டை எப்போல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோன்னா உன்னை எப்படியாவது கீழே தள்ளணும், உன்னை வெக்கப்பட வைக்கணுன்னே அவனுடைய மெயின் டார்கெட்டு. ஆனால் ஆண்டவர் பார்த்தியா எப்படியெல்லாம் காப்பாற்றுறவங்களே. ஆமென், அல்லேலூயா. நான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்காக போயிருந்தேன். அப்போ பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவங்க ஒரு பிரதரு. அந்த பிரதர் ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னார், பிரதர் இந்த மாதிரி எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, கோச்சின் வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் வந்து பேசுகிறீங்களா பிரதர்னாரு. சரி பிரதர் வர அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் போயிட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு அவங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டுக்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசலான்னு போனால் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரதருக்கு என்ன சொன்னார், பிரதர் அவங்க போயிட்டாங்க, நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்போ வாங்க பிரதர்னாரு. சரி நான் விட்டுட்டேன். நேற்று ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பிரதர் என் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துக்குது பிரதர்னாரு. என்ன லெட்டர் வந்துக்குதுன்னு பார்த்தா டிவோர்ஸ் லெட்டர் அனுப்பிட்டுக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் என்ன பிரதர் இப்படி அனுப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரில பிரதர் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நான் சில ஹேபிட்ஸில் போயிட்டே இருக்கிறேன், சும்மா அதனால் சண்டை ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து 8 வருஷம் லவ் பண்ணோம் பிரதர். 8 வருஷம் லவ் பண்ணி இந்த மாதிரி ஆகுமா பிரதர்ன்னு கேட்டார். பிரதர் 8 வருஷம் இல்லை பிரதர், 20 வருஷம் ஆனால் கூட மாறுறதுக்கு என்ன இருக்குது, சான்ஸ் இருக்குது பிரதர். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரதர், நான் பிளாங்க் ஆகிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ அட்லீஸ்ட் இந்த முகத்தை பாருன்னு. அல்லேலூயா. பிரதர் நம்பவே இல்லை பிரதர் அவங்க ஒய்ஃப் அப்படி பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் எவ்வளோ இன்சல்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு, மேனேஜர் ஒரு கம்பெனிக்கு, இன்றைக்கி அவங்க கம்பெனியில் கூட ஒரு மூஞ்சி பார்க்காத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற, எது நம்மளுக்கு பிடிக்குமோ அது மூலியமாக பிசாசு நம்மளுக்கு வெக்கத்தை கொண்டு வர வச்சிருவான்.
ஒருவேளை உனக்கு கார்னா கார் மூலியமா, புள்ளனா புள்ள மூலியமா, வேலைனா வேலை மூலியமா, உன் ஆசையா உன் ஆசை மூலியமா உன் தலை கீழே போட வைக்குவான். ஒருவேளை உனக்கு பாவமா, அந்த பாவத்தின் நிமித்தமா உன் தலை என்ன பண்ண வைக்குவான், கீழே போடுற மாதிரி போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை. அதுலேருந்து உன்னை மீட்டு அதுக்கு முன்னாடியே உன்னை வாழ வச்சு காட்டுகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னார் வார்த்தை, சூசைட் பண்ணிக்கலான்ங்கிற பிரதர். என்ன பண்ணலான்ங்கிறாரா? அவங்க மூஞ்ச பார்த்ததோடு இந்த ரிசல்ட். இப்போ விட்டுருங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சித்தமாக இருந்தால் அவங்க வருவாங்க. அப்புறம் கேட்குறாரு, இப்படி கூட பண்ணுவாங்களா? என்னத்துக்கு பண்ணுவாங்க பிரதர்? கொல்தே மாறிட்டுக்கிறார் அவர். இப்படி கூட பண்ணுவாங்களா பிரதர்? அப்போ அவங்க லாயர் சொல்கிறாராம், சார் கேன் யூ ப்ளீஸ் சைன் அண்ட் கிவ் இட் ஃபாஸ்ட் அப்படின்றாராம். அவர் சொல்கிறார், பிரதர் சார், ஹஸ்பண்ட் சார், நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம், விடு சார், நான் எனக்கு கொடுக்குற ஃபீஸ் போயிடும் சார், நீ சைன் போட்டு கொடுன்றான் லாயர். இப்போ சொல்கிறார், நான் 8 வருஷம் லவ் பண்ணிக்கிறேன் சார், ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. பார்த்ததுமே பொண்ணு என்ன சொல்லுதா, வேண்டவே வேண்டாம். அவங்க மம்மி டேடியெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு பையனை பார்த்துட்டுக்கிறோம். தாங்க முடியாத ஒரு வேதனை. அவருக்கு பார்த்து சொன்னேன், இப்போ கூட டைம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆகலை, இப்போ கூட என்ன ஆகலை, ஒன்றும் குறைஞ்சி போகல, இப்போ கூட ஆண்டவரும் வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னேன், கல்யாணம் ஆனால் தான் வாழ்க்கையா, குழந்தை பிறந்தா தான் ஒரு வாழ்க்கையா? இல்லை பிரதர், நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருப்பார், வா அதில் என்ஜாய் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. கண்டிப்பாக சர்ச்சுக்கு வர பிரதர், வாழ்ந்தா இனிமேல் இயேசுக்காகத்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னா. ஆமென், அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் 2 பேர் ஒன்றா சேர கர்த்தர் வைப்பா. ஆமென். பிசாசு பிரிவினை கொண்டு வந்துட்டான். ஆமென், அல்லேலூயா. தலை கீழே போட்டு நடக்கிற மாதிரி செஞ்சிடுவான் பிசாசு. அது யார் வாழ்க்கையில் செஞ்சா தெரியுமா? இயேசு கூடவே நடந்த ஒரு மனுஷன் யாரு? வெரி குட், யூதாஸ். யூதாஸ் என்ன பண்ணா? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்ட பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? வெக்கம் வந்துடுச்சு. ஜீசஸை கூட பார்க்கல. அவன் பார்க்கறதுக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடி அந்த காசை விசிற அடிச்சு மடன்னு போட்டு தொங்கி செத்த போட்டான். உங்க வாழ்க்கையில கூட பிசாசு அப்படியே தான் வந்தான். வியாதியில சாவடிக்க வரல, நீ பண்ண தப்புனாலே உன்னை வெக்கப்படுத்தி சாவடிக்க வந்தான். அவ்வளோ ஜல்தி இந்த முகம் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஜல்தி இந்த தேவனுடைய கரம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஜல்தி கர்த்தர் வந்து உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மேலே கொண்டு வர கர்த்தர் வந்துட்டா. பைபிள் சொல்லுது, நீ என் கரத்தில் அரங்கிரு மக, ஏற்ற நேரத்தை நான் உணவு ஏற்றுறேன். ஹல்லேலூயா. நான் வேலை விட்டு வந்த பிறகு பல விதமான போராட்டங்களை பார்த்தேன். பல விதமான போராட்டம். எப்பா, அது நினைச்சாலே என்னடா இது இப்படியெல்லாம் வந்துச்சு என் லைஃப்லன்னு பார்க்குறேன். ஒன்று கூட இல்லை பிரதர், எல்லாத்துலேயுமே பிசாசு ட்ரை பண்ணிட்டான் என் லைஃப்பில். இப்படின்னு சொல்கிறதுக்குன்னே இல்லை, எல்லா இடத்துலையும் வந்தான் என்னை வெக்கப்பட வைக்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமாயா? ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ நல்லா காப்பாற்றி இன்னைக்கு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரியா. ஆமென், அல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் முகம் பார்த்தபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. நம்பின் சர்ச்சுக்கு வந்தீங்களா? கவலைப்படாத, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் அவர் சித்தத்தின்படியாவே நடத்துவார். அவர் சித்தத்தின்படியே நடத்துவார். ஆமென். நீங்களாம் மிஸ்டேக்காக வரல சர்ச்சுக்கு. இட்ஸ் ஆல்ரெடி பீன் சைன்ட் அப் பை காட் தட் யூ ஹாவ் டு கம் ஹியர். பட் இட் டுக் லாங் ஜேர்னி. அது ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு. அங்கங்கே அடி வாங்கி மோதி குழியில் விழுந்து இப்போ என்ன பண்ணார்? அழகாக அவனை காப்பாற்றின்னு வந்துங்கிறார். நீங்கள் வெக்கப்பட்டது ஒன்றா இருந்தால் அவர் செய்கிறது 2ஆ இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சில பேரோட சாட்சி கேட்டிங்களா? அவங்க ஏதோ ஒன்றுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவாங்க, வாழ்க்கை முழுவதுமாக சாட்சியாக மாற்றிட்டுக்குவார். ஹல்லேலூயா. வெறும் நீங்கள் வீடுக்காகத்தான் ப்ரேயர் பண்ணிக்குவீங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்துட்டுக்கும், வாஷிங் மிஷின் வந்துட்டுக்கும், எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டுக்குவார்.
எப்படின்னு இனி வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் வல்லமை அப்படியாப்பட்ட வல்லமைகள். ஆமென், அல்லேலூயா. 30 ரூபாய் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாத ஒரு மனுஷனை 13 லட்சம் ரூபாய் கார் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா யோசித்து பாரியா. அவரே யோசிக்கலாம், இது ஒரு கனவா, இது ஒரு நினைவா? அவர் சொல்லலாம், நான் வேலைக்கு போனதுமே நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன் பிரதர். நீங்கள் ஆண்டுடைய புள்ளியாக மாறிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தான் வேலை செய்வேன், அதிகமான சம்பளத்தை கர்த்தர் தர ஆரம்பிப்பார். ஏன்னா ஆதாம் ஏவல் பாவம் பண்ண தொட்டு தான் வேர்வை சிந்தி வேலை பண்ணாங்க. நீங்கள் எல்லாம் இப்போ பாவம் பண்ணாத தொட்டு வேர்வையே சிந்த மாட்டேன். டக்கா டக்கான்னு உனக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே இமீடியட்டாக கர்த்தர் உனக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், கொஞ்சத்தில் நான் மிஸ் ஆகிட்டேன், இன்னைக்கு நான் ஆண்டவர் காப்பாற்றிட்டாருட்டேன்? ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்த அப்பா முடிஞ்சிச்சு என் சாப்டர் நினச்சினது. நான் இந்த உலகத்தை ரொம்ப ஆசைப்பட்டேன் பிரதர், ரொம்ப லவ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு. ஆனால் அவ்வளோ ஜல்தி காட்டிட்டார் ஆண்டவர் எனக்கு. அவங்க மேலே தப்பு இல்லை, இந்த உலகம் என்னன்னு காட்டிட்டார், உலகத்துக்கு இருக்கிற லவ் என்னன்னு காட்டிட்டார், உலகத்தில் இருக்கிற பணம் என்னன்னு காட்டிட்டார், உலகத்தில் இருக்கிற ஜனம் என்னன்னு காட்டிட்டார். எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் இவர் யாருன்னு காட்ட ஆரம்பித்தார். அதுதான் நான் அவனை எப்போவே பார்த்து சொல்லுவேன், நான் செத்துட்டா 2 பேரை பார்க்க ஆசைப்படுவேன் வேலை போயிட்டு. ஒன்று ஜீசஸ், 2வது அந்த பவுல். என்னம்மா என்னை பலப்படுத்தினார் தெரியுமா? வெறி ஏற்றுவார் எனக்கு அவர் எழுதின புஸ்தகலாம். வாழ்றா இந்த மாதிரி உன்னை வாழ வச்சு காட்டுகிற ஆண்டவர் உண்டுன்னுவார். அவன் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்களா உங்கள் அடையாளத்தை ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற மரியாதை டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாரு. உன்னை யாரோ எடுத்து கெட்ட வார்த்தை கூட உனக்கு பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? உன்னை மாற்றிட்டார் ஆண்டவர் ஆல்ரெடி. யாராவது கெட்ட வார்த்தை பேசுங்க, நீங்கள் போட்டிங்கன்னா வாய் ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சு அவளுக்கு. ஆமென். எனக்கு உங்கள் வீட்டில் கூட பிரச்சனையே இல்லாத காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே ஆண்டவர் மாற்றினே வந்துங்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உண்மையாக சொல்ல முடியும், அந்த தேவனுக்காக எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இழந்தியோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்துச்சு உங்கள் லைஃப்பில், ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் செஞ்சு முடிச்சுடுவார். ரொம்ப ஈஸியாக செய்வார். அதுக்கு தான் நேற்று கூட சொன்னேன், ஃபஸ்ட்டு டாக்டரே அவர் தான். ஜீசஸ் வாஸ் த ஃபஸ்ட் டாக்டர். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுந்தே ஜீசஸ் தான். யாருக்கு பண்ணார்? ஆதாமுக்கு பண்ணார். ஏவாளுக்கு நீட போகிறீங்க? ஆதாமுக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போனா நம்ம சரீரத்தை கூட எதெல்லாம் நம்மளை வெக்கப்படுற மாதிரி வச்சுன்னு இருக்குதோ அத்தை கூட என் மருத்துவர் குணமாக்கவா. ஒருவேளை சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், என்னென்ன நோவு இருக்கலாம் இந்த உலகத்தில், இதெல்லாம் உன்னை அட்டாக் பண்ண வரலாம். ஒரு நாட்கள் வரும், அவருடைய தழும்புல கரத்தினால் நீ சுகம் அடைவாய். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இவர் ஏஞ்சி நடக்கவே மாட்டாருன்னு டாக்டர் சொல்லலாம், ஆனால் அவரை முழங்கால் படிட்டு கர்த்தர் ஜெபம் பண்ணி அவரை மூலமாக ஊழியத்தை கூட கர்த்தர் முடிச்சுவார். அல்லேலூயா. ஏன்னா ஒன்னா செய்ய மாட்டார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருப்பார். நீ நினைப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நல்ல ராஜா, ஆதி ராஜா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எல்லாமே டபுளாக தான் தருவேன். எல்லாமே சிங்கிள் பெட்ரூமில் இருந்தால் நீ ட்ரிபிள் பெட்ரூம் ஒன்று தான் தருவேன். வேண்டாவா? நான் சொல்கிறேன், ஆமையா என் கொடுப்பா, நல்லா தூங்குறதுக்கு ஒரு ரூம் கொடுப்பா. சொந்த வீடு இருந்தால் ரொம்ப பெனிஃபிட் உங்களுக்கு. கார் பார்க் பண்ணலாம், வீட்டில் நல்லா ப்ரேயர் பண்ணலாம், நல்லா கறி பண்ணி. இப்போ ஓனர் பிராமின்ஸாக இருந்தால் கறி பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் கிறிஸ்டியனுனா என்ன கிறிஸ்டியன்னு கேட்குறாங்க ஓனர். என்ன கேட்குறாங்க? என்ன கிறிஸ்டியன்? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓனரே கேட்குறாங்க, ஹல்லேலூயாவா இல்லை என்ன அவங்க பாஷை என்ன கேட்குறாங்க? ஹல்லேலூயா இருந்தால் வேண்டாவா? ஏன்னா ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்களா. தப்பு பண்ணுறதுக்கு வீடு தரான், ப்ரேயர் பண்ணுறதுக்கு வீடு தர மாட்டேங்கிறான். அப்போது வாடகை வீடு பிரச்சனை தானே நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு சொந்த வீடு வேணாம் தானே?
அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. நெருக்கமாக இருக்கும், ஆண்டவர்கிட்ட வருது. ஆனால் தரும் போது மாற்றம் ஆனந்த கண்ணீர்னால. நீ ஆனந்த கண்ணீரில் சொல்லு. அந்த கண்ணீர் எப்படிக்கோ தெரியுமா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகும். அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட். அந்த ஃபீல் பண்ணுறவங்க தான் சொல்ல முடியும். நடு ரோட்டில் இருந்தவர்கள் வாழ்க்கையை அப்படியே அழகாக மெதுவாய் கோபுரத்தை கொண்டு வந்து மேலே உயர்த்துக்கிற ஒரு வாழ்க்கை. அடிப்பட்டு எங்கேயோ உளுந்து கெடுக்கிற ஒரு வாழ்க்கையை நல்லா பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி உருவாக்கி, உடைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை உருவாக்கி 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 ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாத்தாசவர். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டுங்களாம், என் ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏய் ஒரு வாட்டி ஒன்று வந்து மீட் பண்ணோப்பா. இன்னொரு ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, ஏய் வில்ஃப்ரெட், என்ன வில்ஃப்ரெட் நீ வேலை விட்டு ஒரு மைக்கு ஒரு புக்கு எடுத்த பணக்காரன் ஆயினேக்கிறேன். நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேனா அது பின்னாடி ஏன் பேக்ரவுண்டு இப்போ உனக்கு ஏன் இப்போ கிளாஸ் தண்ணி உனக்கு? ஏன்னா அது பார்த்துச்சு நான் என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சுன்னு இருந்தேன்ட்டு. இனிக்கும் பார்க்குது என்ன மாதிரியா ராஜா வச்சிருக்கிறாரு. ஒரு வாட்டி என் பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஒரு 40-50 கிஃப்ட்டு வந்துட்டுருந்துச்சு. சரி சும்மா கொஞ்சம் எல்லோரும் ஸ்டமக் பர்ன் ஆகணுன்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை கொஞ்சம் போட்டேன். அதில் இது ரொம்ப பர்ன் ஆகிட்டுக்குது எனக்கு தெரியல. அந்த விஷயம் வேணாடா, எங்கள் அக்கா ஒரு டிவியே வாங்கிச்சு. அது ஏதாச்சும் வச்சு பர்த்டே கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு பெரிய டிவியை கிஃப்ட்டுன்னு போட்டேன். எனக்கு ஒரு மெசேஜ் அமைக்குது, அந்த புக்கு என்னான்னு கொஞ்சம் சொல்றியா? ஏன் கேட்டா, இல்லை நானும் ட்ரை பண்ணுறேன். என்னவா நீ வெறும் அந்த புக்கு மைக்கு எத்தமே எல்லாமே வந்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மகன் செழிப்பா இருப்பான். அவன் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் திறந்தாருன்னா யாராலும் மூட முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்றவங்களுக்கு எங்கள் அப்பா நடத்துறது உங்கள் கண்கள் பார்க்கும். ஷாக்காக செய்வார். இந்த சென்ட்ரல் ஷாக் பபுள் கமெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? அது மேலே வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? வெள்ளையா. அது ஸ்வீட் டேஸ்ட். நீங்களாம் சாப்பிட்டது இல்லையாம்மா? மின்ட் ஃப்ளேவர் சடன்னாக ஒன்று வரும், ஒரு மாதிரி புளிப்பாக டக்குன்னு தூக்கும். அந்த மாதிரி ஜீசஸ் மெதுவாக பண்ணுவார். சடன்னாக ஒயர் கனெக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி லைட் பிரகாச ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் திரும்பி பார்க்குறேன். என்னுடைய சேலரி வந்து அன்றைக்கி நான் சம்பாரிச்சிருந்து 2016 28,000. இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்தா 31,000 என்னுடைய சேலரி. இன்றைக்கி நான் வேலை செஞ்சிருந்தேன்னா இதுனா 25 16லேருந்து 9 இயர்ஸ் 9 இயர்ஸ்க்கு நான் இன்றைக்கி ஒரு 60-70 நான் சம்பாரிச்சிக்குவேன். இன்றைக்கி நான் இப்படி திரும்பி பார்க்குறேன். அங்கேருந்து கூப்பிட்டுன்னு வந்து இன்றைக்கி எப்படி என்னை வச்சுக்கிறாருன்னா, ஐயோ நம்பவே முடியாது பிரதர். சும்மா உங்கள் வேலையை விட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள், குடும்பம் நடக்குதான்னு பார்க்கலாம். காலையில் ஏஞ்சி நீங்கள் பல்லு விழுக்கிறது என்னத்துக்காக? தேவைகளுக்காக. வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை எனக்கு எப்படி தெரியுமா அப்படியே சடனாக மாற்றிட்டார் எல்லாத்தையுமே. ஏய் நான் செய்கிறேன்னு சொன்னால் நான் செய்வேன், சைலண்ட்டாக இருப்பானார். எல்லாத்தையுமே செஞ்சார் பிரதர். அழகான குடும்பம், அழகான மனைவி, அழகான வீடு, அழகான வாழ்க்கை, அழகான குழந்தை. யார் தர முடியுதெல்லாம்? அழிஞ்சு போகிற பொருளுக்கு எவ்வளோ அழகுபடுத்துகிற தேவனையா. என் முகம் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு என் தகப்பன் செய்வார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு செய்த ஆண்டவர் உனக்கும் செய்வார். உன் விசுவாசம் எப்படி இருக்குதோ கர்த்தர் அப்படியே செய்வார். எனக்கு அவங்க இல்லை, எனக்கு இவங்க இல்லை, இவங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டேங்க, யாரும் வேண்டாம் பிரதர். நம்மளுக்கு ஒரே ஒரு முகத்தை கலியில் பாருங்கள். எந்த முகத்தை? உங்கள் மூஞ்ச கூட பார்க்காதீங்க.
சில பேர் சொல்லுவாங்க நிறைய ஊழ போட்டால் நல்லது. நிறைய என்ன அது? இல்லைப்பா நல்லதுன்னு சொல்லுவாங்களே. ஃபாக்ஸா? நரி தான் அது. நரி தானே பிரதர் சொல்லுவாங்க. நிறைய ஊழ போட்ட பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க. என்னத்துக்கு தெரியுமா? நிறைய என்ன பண்ணோம், கலையில் ஏஞ்சது எது மூஞ்ச முழிக்குவாங்க. ஆனால் அவனுக்கு தெரியல நிறைய ஒரு நாள் சாவ போகுதுன்ட்டு. அத்தை நம்புற நீவே என்ன போகிற, சேர்த்து தான் போகிற பாரு. அது சொல்லிட்டானா என்ன பண்ணுறான், நிறைய பார்க்குறான். ஆனால் கர்த்தரை நீ என்னைக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறியோ, மரணத்தை ஜெயித்தவர் யாவரே, அவரை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மரணம் கதவு கிட்ட வந்தா கூட மறுபடியும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து நடக்க வைக்கிறவர் ராஜாதி ராஜா அவர். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போறீங்க, காலையில் எங்கள் அப்பா மூஞ்ச நான் பார்க்காம வெளியே வர மாட்டேன். சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணிப்பார். எதுவுமே பார்க்காத, உன் ஃபோனை பார்க்காத, ஃபேஸ்புக்கை பார்க்காத, இன்ஸ்டாகிராமை பார்க்காத. ஏன் உங்கள் மூஞ்ச கூட பார்க்காது. போயிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி ஒரு பிளாக் காஃபி எடுத்து வைக்கா, நீனு முட்டிக்கால் போட்டு கையை தூக்கி, ஆண்டவரே நான் காலையில் உன் மூஞ்ச பார்க்கணும்பா. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்போ காட்ட மாட்டார். நீ வெளியே போய் வேலை செய்கிற பாரு, அப்போ காட்டுவார். மகா இதுதான் நான், இதுதான் நான் இந்த பிஸ்னஸில், இந்த வேலையில், இந்த ஆக்சிடெண்ட்டில், இந்த இடத்துல, அந்த இடத்துல. உன் கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது கூட ஆண்டவர் சொல்ல, நான் தான் உனக்காக வழக்காடினே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்றார், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை. நல்ல சந்தோஷமாய் அதிகாலை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் மதி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. இயேசுவை பார்த்து நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரே சப்பா. உடை நல்லா கொடுத்துக்கிறாரா, நல்லா துணி கொடுத்துக்கிறாரா. ஒரு காலத்தில் கிழிஞ்சு போன துணியெல்லாம் போட்டுருந்தீங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு நான் எடுத்து என்னுடைய பிளேசர் ஒன்று காட்டினேன். சும்மா எடுத்து பாரு இந்த பிளேசர் எவ்வளோ வருஷத்துதுன்னு சொன்னேன். ஒரு 3 இயர்ஸ்ன்னு. நான் சொன்னேன் 14 வருஷம் பிளேசர் இதுன்னு. 14 இயர்ஸ் இந்த பிளேசர் நான் வச்சுனுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் நான் இருக்கும்போது அந்த பிளேசர் எனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காஸ்ட்லியஸ்ட் பிளேசரு அப்போல்லாம் 5000 ரூபாய் 6000 ரூபாய்லாம் காஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு பிரதர் நீ நினைக்கிற மாதிரி ஜீசஸ் எல்லாம் ஜீசஸ் இல்லை பிரதர். அல்டிமேட்டாக நம்ம லைஃப்பில் செய்கிற ஒரு ஆண்டவர், அல்டிமேட்டாக செய்வார். சவாலாக தூக்குவார் ஒன்று. பார்த்துக்கலாம்டா, அந்த மகன் என்ன நம்பி வந்தான், வேற யாரையும் நம்பி போல. எல்லா முகத்தை பார்த்து தான் கடைசி என் முகத்தை பார்க்கணுன்னு வந்துக்கிறான்.
நான் எல்லாரும் மாதிரி இல்லை, நான் தேவன். ஹல்லேலூயா. ஃபாதர் இன்னொரு பாட்டு பாடுகிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. சொல்லுவோமா? தாய் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஹல்லேலூயா. Thank you. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் நான் வேலை முடிச்சுட்டு 1:30 லாக் அவுட் பண்ணிட்டு அந்த 100 feet ரோடில் இந்த லெஃப்ட் எடுத்தா அந்த கல்பள்ளி ரோடு வந்து லெஃப்ட் எடுத்தா ஜீவநிலைக்கு வரணும். ஸ்ட்ரைட் வந்தால் அந்த முகுந்தா தியேட்டர் பக்கம் வரணும். ரொம்ப வாழ்க்கையை எடுத்துட்டுக்கிறேன். நைட்டு ஒரு 2:30 இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட நிலைங்கிறேன். நல்லா சம்பாரிச்சுங்கிறேன். சம்பாதிப்புலலாம் ஒன்றும் கம்மி இல்லை. ஆனால் மனசில் நான் கேட்குறது கிடைக்கல. எனக்கு மனசில் நான் கேட்குறது கிடைக்கவே இல்லை. எனக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆசைப்பட்டேன், என் பாடி கூட கிடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணு கூட பீஸாக இருக்கணுன்ட்டு என் மேலே அவ்வளோ கோவம். எனக்கு என் வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு ஒரு கோபமாக வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாரும் வாழக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். என் புல்லட்டை வச்சுக்கின்னு ரைஸ் பண்ணினே இருந்தேன். அந்த கேட்டு திறக்கும் போது ஒரே இடிக்கணும் ஆயிட்டேன்ட்டு. சடனாக இந்த லெஃப்ட் எடுக்கும் போது என் இன்னொரு ஃப்ரெண்டு பின்னாடியிலேருந்து காஃபி குடிச்சிட்டு வந்துனுங்கிறான். வந்து நின்று என்னை பார்த்து சொல்கிறான், என்ன பண்ணிங்கிற அப்படின்னு. இல்லை, ட்ராக் போட்டுக்கிறாங்க கேட்டு அப்படின்னு. சரிவா லெஃப்டில் போகலான்னா நான் அவன் கூட லெஃப்டில் வந்துட்டேன். திருப்பி ஒரு காஃபி குடிக்கலான்னு நிற்க வச்சு அந்த காஃபி குடிக்கிற டைமில் ஒரு வசனம் போட்டுக்கிறார் ஆட்டோவில். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. பிரதர், நான் வாழணும்னு ஆசைப்படல. என் வாழ்க்கையை எப்போ நான் சாகணும்னு ஆசைப்பட்டுவேன். ஆனால் இன்னைக்கு எப்படி வாழ வச்சுங்கிறார் தெரியுமா? என்ன மாற்றம் வாழ வைக்கலையா, இந்த ஊழியம் சேர்த்து வாழ வச்சிருக்கிறாரு. டபுள் போர்ஷன். உன்னையும் உயர்த்துவார், உன்னை நம்பி வந்த ஜனங்களையும் கர்த்தர் உயர்த்த வைப்பார். உன் மேலே எண்ணெய் ஊற்றுனா உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எண்ணெயை பிடிக்க வைப்பார். பிரதர், ஐ ஹேட்டட் மை லைஃப் லைக் எனிதிங் பிரதர். ஐ டிடன்ட் லைக் மை லைஃப். எனக்கு யார் மேலேயே கோவம் இல்லை, எனக்கு ஏன் மேலே கோவம். ஏன்னா படிக்கிற நேரத்தில் கோட்டை விட்டுட்டேன். வேலை கிடைக்கும் போது வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சா கூட நிம்மதி இல்லாத ஒரு வேலை தான் கிடைக்குது. ஆனால் இந்த வெறுத்த ஒரு வாழ்க்கைக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை இந்த சண்டே சர்ச்சுக்கு என்னை மாதிரி நீங்கள் வந்துக்கலாம். வேலை மாற்றம் நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு யாருக்கோ காட்டக்கூடாதுன்னு வந்துக்கலாம். ஆனால் நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன், என் பின்னாடி இருக்கிற ஒரு உள்ளத்தை பார்த்துன்னு சொல்கிறேன். உன் நிலைமை எப்படியா இருக்காது. அவன் டைம் வரும். டைம் வந்த பிறகு, மழை வந்த பிறகு தான் நோவா யாருன்னு கர்த்தர் காட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. சொந்து போயிடாத. தலை கீழே போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீ கீழே போட விட மாட்டார். உன்னை அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க நிமித்தமாக நீங்கள் தலை கீழே போட்டுக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி மூலியமாக உங்கள் தலை கீழே போட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் சொந்தத்து நிமித்தமாக இன்னைக்கு கீழே போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பண்ண பாவத்து நிமித்தமாக உங்கள் தலை என்ன ஆகிட்டுக்கலாம், கீழே போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேசித்த ஜனங்கள் மூலியமாக உங்கள் தலை என்ன ஆகிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்கள் தலை இன்னும் கீழே போல ஒரு தலை உன்னை தூக்க வந்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்பிக்கையாக சொல்ல முடியாது கர்த்தர் செய்வாருன்னு. எல்லாம் உங்கள் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற எல்லா நிலைமையை மாற்றுகிற